குழந்தைக்கு ஒரு ஃபேமிலி தேவைப்பட்டுச்சு. அக்காவ மாதிரி ஒரு நல்ல அம்மா தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? ஆமா, இல்லதான். வேற ஏதாவது கேட்கணுமா? மைரா, இங்க என்னதான் நடக்குது? இப்படி தத்து எடுத்து கொடுத்து ஏன் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க? மயூரா செஞ்சதெல்லாம் சரிதான் ரோஹித். இத்தனை வருஷமா இந்த விஷயத்துக்காக தான் அண்ணி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் முதல் தடவையா அவங்க தாயான சந்தோஷத்தை நான் அவங்க கண்ணில் பார்த்தேன். இதெல்லாம் மயூராவால தான் நடந்துச்சு. உனக்கு திடீர்னு என்னாச்சு மைரா? நீ எதுக்காக இப்படி எல்லாம்? என்னாச்சு? ஆனதெல்லாம் அந்த ஆன்ட்டிக்கு தான். அவங்க இவ்ளோ செல்ஃபிஷா, ரூடா, கொடூரமா நடந்துக்கறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல மைரா. அவங்க உன்னோட ஆண்டியே இல்ல, ஆனா நீ ஆண்டின்னு கூப்பிடுற. அப்புறம் அந்த பொண்ணு யாரு? மைதிலி அக்கான்னு கூப்பிடுற. அந்த குழந்தைய நீ தத்தெடுத்து கொடுத்திருக்க. இதுக்காகவா நம்ம ஊர்ல இருந்து நீ கிளம்பி இங்க வந்திருக்க? இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? ஏன்னா அவங்கள ஏன் ஃபேமிலி நினைச்சு அதனாலதான். எந்த முறையில உன் ஃபேமிலி? ருத்ராக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். You know what, ரோஹித்? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. நான் லோன்லியா ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த வீட்ல ஒரு ஃபேமிலியே கிடைச்சாங்க. என் மேல பாசமா இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் என்னை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. என்னையும் ஒரு மெம்பரா தான். உனக்கு இது ஓவரா தெரியல? எமோஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றியா ரோஹித்? அன்பு, பாசம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்றியா ரோஹித்? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா இவங்க ஃபேமிலில ஏன் இருக்கணும்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு இப்ப தலை வலிக்குது. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு ப்ளீஸ். ஏன் இப்படி இருக்க? நீ சில சமயம் உனக்கு எதையுமே இல்லையோன்னு கூட தோணுது. நம்ம பையன் சுராஜ் எங்க போனானோ எப்படி இருக்கானோ தெரியல. அதோட மருமகளையும் காணோம். ரெண்டு பேரும் எங்க போனாங்களோ தெரியலையே. ஏதாவது மூளையில இருப்பாங்க. அந்த பாவத்தை தோள்ல சுமந்துகிட்டு இருப்பான். மோகினி, கொஞ்சம் வாய மூடு. அவங்க போனது கூட நல்லதுக்கு தான். இந்த மாதிரி நீ பேசிட்டே இருந்தா அவங்கள மாதிரி நானும் எங்கேயாவது போயிடுவேன். நீங்களும் ஏங்க எதை பத்தியும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவ இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்ல. எங்க இருந்தோ கடந்த குழந்தை மேல அவளுக்கு பாசம் இருக்குன்னா வெளியில அனுப்புறதுல ஏன் மேல என்ன தப்பு? இன்னைக்கு சுராஜ் வீட்டை விட்டு போயிட்டான். நாளைக்கு சமீரும் அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவான். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தனியா தான் இருக்கணும். யாரும் இல்லாம இந்த அரண்மனையை சுத்தி சுத்தி உக்காந்துட்டு ஒன்னு தெரிஞ்சுக்க மோகினி. நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது வை, நாளைக்கு நீ செத்தா கூட உட்காந்து அலறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உன் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க மோகினி. போதுங்க, இனி ஒரு வார்த்தை கூட கேட்க நான் தயாரா இல்ல. என்னாச்சு மயூரா? ஓகே தானே? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா என்ன? எனக்கு நிம்மதி வேணும். ஏன்னா அவ என்ன ரூமை விட்டு துரத்திட்டா. இன்னைக்கு ராத்திரி நான் உங்க கூடவும் துருவா கூடயும் தான் சார் தூங்கணும். துருவா எங்க? அவன் என் தம்பி ரூம்ல அவங்களோட தூங்கிக்கிறேன்னு சொன்னான். அவன் மைதிலி அண்ணி போனதுல இருந்து ரொம்ப கவலையா இருக்கான்.
நீ எதையோ விசாரிக்கணும்னு வந்திருக்க, என்னன்னு கேளு.